இந்த இடத்துல பார்க்கிறோம் அவருக்கு விரோதமாய் பொய் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம் 58வது வசனத்துல. 59வது வசனத்துல அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமை போயிற்று. மேட்ச் ஆகவே இல்லை. அவங்க அப்படி சொன்னா கூட மேட்ச் ஆகல, புரியல அவங்களுக்கு. சொன்னவங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பேசினாருன்னு புரியல. சில நேரங்களில நமக்குள்ள நிறைய கவலை இருக்கலாம், நமக்குள்ள நிறைய கஷ்டம் இருக்கலாம், நமக்குள்ள நிறைய பாடுகள் இருக்கலாம். ஆனா அவங்க சொல்றாங்களே, நம்மள பொய் சொல்றாங்களே, நம்மள இப்படி நடக்க சொல்றாங்களே, நம்மள இப்படி பண்ண சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வாழ்ந்தீங்கன்னாக்கா கண்டிப்பா அந்த பொய், நீங்க சொல்ற பொய்யும் வேஸ்ட், நீங்க சொல்ற எனர்ஜியும் வேஸ்ட், அவங்க சொல்லி தரதும் வேஸ்ட், அதெல்லாம் மேட்சே ஆகாதுங்க. சில நேரங்களில் நம்ம யோசித்து ஞானமா நடக்கிறது, ஆண்டவருடைய கிருபை நமக்கு தேவை. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம அப்படி நடக்கிறது. சோ 58வது வசனத்துல அவருக்கு விரோதமா போய் சொன்னாலும் அது கேட்கப்படல. 59வது வசனத்துல அது மேட்சும் ஆகல. 60வது வசனத்துல பாக்குறோம், அப்போது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்று கேட்டான். தூண்டி விடுறாங்க பாருங்க. ஆண்டவரை பேசணும்னு சொல்லி தூண்டி விடுறாங்க. பேசு, நீ பேசு, இவங்கெல்லாம் இவ்வளவு சொல்றாங்களே, அந்த பிரதான ஆசாரியன் சொல்றான், இவங்கெல்லாம் இவ்வளவு பேசும்போது நீ என்ன ஒன்னும் சொல்லலையா, உனக்கு ஒன்னும் சொல்ல வரலையா, அப்போ நீ ஏத்துக்கிறியா? இதெல்லாம் இப்படிதான் பேசியிருப்பாங்க. ஒருவேளை அதை அங்க மென்ஷன் பண்ணாம இருக்கலாம். உனக்கு ஒன்னும் சொல்ல தோணலையா, உன்னை பத்தி உனக்கு கவலை இல்லையா, உன்னை பத்தி இவ்வளவு குற்றம் சாட்டுறாங்களே, நீ என்ன ஒண்ணுமே பேசாம நிக்கிறியேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது 61வது வசனத்துல ஆண்டவருடைய ஸ்பெஷல் குணமே இதுதான். அதாவது 60வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஒன்னும் சொல்லவில்லையான்னு கேட்கும் போது 61வது வசனத்துல அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். நீங்க உண்மைக்காக நிக்கிறீங்கனாக்கா கண்டிப்பா நான் சொல்றேன், ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க, ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. உங்க மேல தப்பு இல்லையா, அப்படியே நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக வாதாடுவார். கர்த்தர் உங்களுக்காக நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக எல்லா காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். சோ இங்க நான் பார்த்த ஜீசஸ் கெப்ட் சைலண்ட். அவர் ஒரு அமைதி, அதாவது நோ செல்ஃப் ஜஸ்டிபிகேஷன். அங்க ஒரு தன்னை பத்தியே அவரு ஜஸ்டிஃபை பண்ணிக்கவே இல்லை. நீங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு கூட சொல்லல, அதை கூட சொல்ல. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், தலையாட்டுவோம், ஆக்ஷன்ல காட்டுவோம், கண்ணுல காட்டுவோம், மூக்குல காட்டுவோம், கையில காட்டுவோம், எப்படிலாம் நம்ம இல்ல அவங்க பொய் சொல்றாங்க. அது ஒண்ணு, அவர் சைலண்ட். ஹி கெப்ட் சைலண்ட். ஆண்டவர் அப்படியே சைலண்டா இருக்கிறார். ஒரு வார்த்தையும் ஒரு உத்தரவும் சொல்லாமல் இருந்தார், ஒரு உத்தரவும் பேசாது இருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று கேட்டார். அதற்கு மட்டும்தான் அவர் சொல்றாரு, அவர்தான். அதுக்கு மட்டும்தான் அவர் சொல்றாரு. அங்க மட்டும் விட்டு கொடுக்கவே இல்லை பிதாவை.